மகதி சீரியல் இப்போ ரொம்பவே பரபரப்பா போயிட்டுருக்க இந்த நிலையில ஸ்பாட்ல எடுத்த ஆக்சிடென்ட் ஷூட்டோட வீடியோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காவேரி வந்து ரொம்பவே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு காட்சியில் வந்து காவேரி அப்படின்ற நிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத எப்போ உணர முடியும். ஆனால் இந்த ஒரு காட்சியில் மட்டும்தான் நான் வந்து முற்றிலும் வேறு ஒரு விதமாக வந்து காட்டுச்சு. சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு கனமான உணர்வு. ஸ்ட்ரக்சரில் படுத்துட்டு இருந்த அந்த டைமில் வந்து கடந்த 3 வருஷமாக காவேரி அப்படின்ற நிலையில கடந்து வந்த அத்தனை பயணமும் என் கண்ணு முன்னாடி ஓடுனுச்சு. ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு தோணுச்சு. மத்தவங்களோட சந்தோஷமும் நலனையும் மட்டும்தான் வந்து காவேரி முன்னிலையா வச்சிருந்தா. ஆனா இப்போ அவ குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு குடும்பமே சந்தோஷமா இருக்கும் போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது முக்கியமா அவ வாழ்க்கையில அவன் காதலன் கூட சேர்ந்து சின்ன இளவரசிய வந்து வரவேற்கிற இந்த நேரத்துல வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆனா வாழ்க்கைனா அப்படிதான் போகும் இல்லையா? என்னதான் நாங்க வந்து உணர்வுபூர்வமாக நடிச்சிருந்தாலுமே அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த மகாநதி டீமுக்கு தான் வந்து நாங்கள் ரொம்பவே நன்றி சொல்லணும் சொல்லிட்டு அவங்க டீம் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. அப்கமிங் எபிசோட்ல வந்து காவேரி கண் முழிச்சிட்டாங்க. அவங்க முழிச்ச உடனேயே நீங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க, அப்பாவை இங்கே காணோன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த ஆக்சிடென்ட்ல பழைய விஷயம் எல்லாமே மறந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. எங்களோட கெஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க விஜயுமே மறந்துட்டாங்க, அவங்க குழந்தை பிறந்ததையுமே மறந்துருப்பாங்கன்றது தான் நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.